பழைய ஏற்பாட்டின் காலத்தில் காணப்பட்ட தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இன்றைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் திருச்சபைக்கு அடையாளமாக விளங்குகிறது. ஆசரிப்பு கூடாரம் குறித்து யாத்திராகமம் 29:42 முதல் 45 வரை சொல்லப்படுகிற வாக்கியங்களை மிக கவனமாய் நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, தேவனுடைய திருச்சபை என்பது தேவன் தமது மக்களை சந்திக்கின்ற இடம் என்பதாக பார்க்கின்றோம். 2, தேவனுக்கு கூட்டு வழிபாடாகிய ஆராதனை பலி ஏறெடுக்கின்ற இடம் என்பதாக பார்க்கின்றோம். 3வதாக, சபை கூடி வரும் தமது மக்களின் பரிசுத்தமாகுதலை உறுதிப்படுத்துகிற இடம் என பார்க்கின்றோம். 4வதாக, மக்களை கர்த்தர் ஊழியத்திற்காக உருவாக்குகின்ற ஸ்தலம் என்பதாக நாம் காண்கின்றோம். 5வதாக, சபை என்பது தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே உரிமையாக்கி கொள்ள, தேவனுடைய பிரசன்னத்தை பழக்குவித்துக் கொள்ளுகிற ஒரு இடம் என்பதையும் நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. நமது சபைகள் இவ்விதம் விளங்குகிறதா? அங்கு செல்லும் மக்களாகிய நமக்கு இந்த சிந்தை காணப்படுகிறதா என்று யோசிக்க வேண்டும்.